ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் ஊத்தாப்பம் தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கண்டி மாவு எடுத்து நீங்கள் எப்பவும் போல் தோசை ஊற்றிட்டு இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா பக்கம் பரவுற மாதிரி தோசைக்கு திருப்பி வச்சு எல்லா பக்கம் போகிற மாதிரி பண்ணிவிடுங்க. ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். துருவின கேரட் அதுவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. எல்லா பக்கம் பரவுற மாதிரி சேர்த்துட்டு நான் ஏற்கனவே மஷ்ரூமை பட்டரும் பெப்பரும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். திருப்பும்போது பொறுமையாக திருப்பிங்க, இல்லைன்னா எல்லாம் கீழே கொட்டிக்கும். பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான மஷ்ரூம் தோசை ரெடி.